இவன் இந்த மாரி பண்ணா நான் எப்படி கூப்பிடுறது? அவனால தான் உங்களையும் கூப்பிட முடியாது இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நான் அவங்க வீட்டுக்கோ போ முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு சரி காலையில போறோம் சாயங்காலம் வந்துடுறேன் மேடம். கல்யாணம் ஆகி 3 குழந்தையுமே எங்க அம்மா தான் பார்த்தாங்க. பிரசவத்துலேருந்து எல்லாமே. என் வீட்லயே தான் இருந்தேன். எங்க அம்மா வீட்டுக்கு நான் போவே இல்ல. கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நைட்டு கூட எங்க அம்மா வீட்ல தங்குனது கிடையாது. போவாரு இட்டுன்னு அது கூட இட்டுன்னு போமாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. எங்க மாமியார்ட்ட சொன்னா, "அவன் இப்படிதாம்மா பைத்தியக்காரமே பண்றான். நான் என்னம்மா பண்றது? நான் என்னம்மா சொல்றது?" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவரு சொல்றத கேட்டுன்னு இவருக்கு அடிமையா நைட்டு 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு வராரு. அந்த டைம்ல நான் சமைச்சு இவருக்கு குடுக்கணும். சூடா. குழந்தைங்கள என்ன ஏதுன்னு கேட்க மாட்றாரு. ஒரு பாசமா நடந்துக்க மாட்றாரு. எப்ப பாரு குடிச்சுக்கின்னு ரொம்ப மென்டல் மாரி பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டம். ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அவன் பயந்துன்னு கட்டிலு கீழ போய் ஒளிஞ்சிருவான் மேடம். முடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்து மண்டியிலே கொட்டுறாரு. நான் சொன்னேன், "நீ தான் மென்டல் மாரி பண்ற. அந்த குழந்தைய மென்டல் ஆக்குறதுக்கு மண்டியிலே கொட்டுறியா? இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு தெரியும் நீ வாய மூடுன்னு போய் இப்ப நீ அடி வாங்குவ" அப்படின்னு என்னைய கேட்கறாங்க மேடம். நெறைய இதுவ பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்டாட்டிங்கலாம் ஓடுதுன்ட்டு நம்மளே டார்ச்சர் குடுங்க. அந்த மாரி போறாங்க, இந்த மாரி போறாங்க. நீ போனா உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் உத்தரவாதம் இல்ல. கேரண்டி இல்லன்றாங்க. நான் சொல்றேன், எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்ல. நான் எங்கேயோ என் வேலைய பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க போறாங்கன்னா, அது அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கு. நீ ஏன் அதெல்லாம் என்கிட்ட பேசி என்கிட்ட சொல்ற?